Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 6th chapter perimeter and area ல exercise number 6.3 பண்ண போறோம். And page number பாத்தீங்கன்னா 144 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. First sum, find the areas of the figures below by dividing them into rectangles and triangles. இங்க கொடுத்திருக்க ஷேப்ஸ் வந்து ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். And அது வந்து either நம்ம rectangular split பண்ணிக்கலாம் இல்லனா triangles ஃபார்ம் பண்ணி நம்ம ஏரியாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ first A shape பாத்தீங்கன்னா இப்போ full square இருக்கு இல்லையா கவரா இருக்க ஏரியா நான் ஃபர்ஸ்ட் ஒரு மார்ஜின் போட்டுக்கிறேன். So if I put the margin like this, I get a covered area. ஒரு rectangular form ஆகுது. And இப்போ இந்த கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா full square we have to consider 1 and half filled area பாத்தீங்கன்னா half ஆ எடுத்துக்கணும். And more than half அப்படினா நம்ம 1 ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். And less than half வந்தா 0. So we don't consider that. So இப்போ இந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கொயர்ல travel ஆயிருக்கோ அதை நம்ம கன்சிடர் பண்ணி அதோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். And இப்போ நான் இங்க லைன் போட்டு I formed a triangle here. So இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா we have squares 1 2 3 4. And இங்க வந்து we have 1 2 3 4 5. அப்போ 4 5s are 20. So we have full square பாத்தீங்கன்னா 20 இருக்கு. And next வந்து பாத்தீங்கன்னா more than half என்ன இருக்குன்னு பார்க்கலாம். So இங்கே வந்து more than half இருக்கு and இங்கே ஒரு more than half இருக்கு. And here also we have more than half and here also more than half. So more than half square வந்து we have 4. இதுல பாத்தீங்கன்னா less than half இருக்கு. இந்த ஏரியா வந்து less than half இருக்கு. இங்கே less than half இருக்கு. So no need to consider this measurement. இப்போ வந்து full square 20 இருக்கு. அப்போ 20 into 1 equal to 20 square units. அதே மாதிரி more than half இருக்கு. அப்போ அதையும் நம்ம 1 தான் கன்சிடர் பண்ணணும். 4 into 1 equal to 4. இப்போ total area வந்து பாத்தீங்கன்னா this 20 plus 4 equal to 24 square units. So இங்க வந்து நம்ம square units கொடுக்கிறோம். மெஷர்மென்ட் எதுவும் கொடுக்கல, சென்டிமீட்டர் இல்ல மீதி எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் இங்க என்ன இருக்கோ அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ B பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு மார்ஜின் போட்டுக்கிறேன். So இங்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெக்டாங்கிள்குள்ள எத்தனை பாக்ஸஸ் பார்க்கலாம், ஸ்கொயர் எப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 and இங்க 1 2 3 4 5. அப்போ இது மொத்தமா வந்து 4 5s are 20. அப்போ 20 பாக்ஸஸ் இங்க இருக்கு, ஸ்கொயர்ஸ் இங்க இருக்கு. And apart from this out of this rectangle we also have here. So இங்க 20 இருக்குன்னா இங்க வந்து 21 இருக்கு, 22 23. And இங்க வந்து you have 24 25. So total வந்து 25 full squares இருக்கு. So more than half we have 1 2 and 3 and 4 இருக்கு. 4 இருக்கு. So I put this 4 here, more than half. And less than half நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. less than half வந்து it's equal to 0. And suppose half இருந்ததா we can consider, but less than half நம்ம பண்ண தேவையில்லை. And we can leave as it is. And total வந்து we have 25. So 25 into 1 ஏன்னா full square இருக்கு இல்லையா. So 25 squares இருக்கிறதுனால 25 into 1 which is 25. And இங்கே வந்து again நம்ம more than half வந்து we consider 1. அப்போ 4 into 1 equal to 4. Now total area வந்து 25 plus 4 which is 29 square units. இப்போ C பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ஜின்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் full square. And now we can add up. 1 2 3 இருக்கு. And இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ 3 8s are 24. So நமக்கு இந்த total area வந்து 24 squares இருக்கு. And apart from this we have also have here. So 24 and then 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. So full square we have 36. So more than half la na export இருக்கேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8. So we have 8 இருக்கு. And இப்போ half square க்கு நான் டிக் போட்டுக்கிறேன். 1 and 2. So டிக் போட்டதெல்லாம் half. So half square we have 2. And less than half வந்து நமக்கு தேவையில்லை, கவுண்ட் பண்ணாலும் நமக்கு யூஸ் இல்லை. So நமக்கு we can consider 0. So அது எவ்வளவு வந்தாலும் நமக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை, we can put 0 directly.
And இப்போ வந்து நம்ம add பண்ணலாம் 36 into 1 which is 36 and இங்க half இருக்கு இல்லையா 2 into half அப்போ 1. So இந்த 2 cancel ஆச்சுன்னா we have 1 ones are 1 and 0 க்கு 0 தான் வரும். More than half square நாலும் 1 தான். அப்போ 8 ones are 8. இப்போ நம்ம டோட்டலா கவுண்ட் பண்ணலாம் 36 plus 1 plus 8. We get the answer 9 plus 36 45. 45 square units. இப்போ D. D ல வந்து I put this margin here. We get square 1, 2, 3, 4. இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 3 4s are 12. So total வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து we have 12 squares. And அதுக்கப்புறம் வந்து we have 1 here. அப்போ இங்க 1 இருக்கு 13. And மொத்தம் வந்து we have full square 13. So more than half இங்க 1 and here also we have. அப்போ 3. More than half square is 3 and less than half நம்ம 0 போட்டுக்கலாம் கவுண்ட் பண்ண தேவையில்லை. So we write this 13 into 1 equal to 13 and 3 into 1 equal to 3. இப்போ நம்ம add பண்ண போது 13 plus 3 equal to 16 square units. இப்போ E பாத்தீங்கன்னா I can put a margin here. So we got two triangle and இப்போ நம்ம full square count பண்ணலாம் டைரக்டா 1 2 3 4 5 and total வந்து we have only 5 full square. So full square is 5 here and half பாத்தீங்கன்னா we have 1 2 and 3 4. 4 half squares இருக்கு. So more than half we have 1 2 3 and 4. So 4 we have. So here 4 and அதுக்கப்புறம் less than half லாம் தேவையில்லை. So we can consider only with this 5 into 1 5 and இங்க வந்து half. அப்போ 4 into half equal to 2 2s are 4. அப்போ 2 1s are 2. 2 4 into 1 4. So இப்போ நம்ம எல்லாமே consider பண்ணலாம் 5 plus 2 plus 4 equal to 11. 11 square units. இப்போ exercise number 6.3 la second segment. Give the dimensions of a rectangle whose area is the sum of the areas of these two rectangles having measurements 5 into 10 meter and 2 meter into 7 meter. இப்போ ஒரு rectangle ஓட ஏரியா கேட்டிருக்காங்க. So அதோட ஏரியா எப்படின்னா ரெண்டு rectangle ஓட ஏரியா combine ஆச்சுன்னா we get the area of this rectangle. And இப்போ நம்ம first வந்து we have to find out this rectangle area. அப்போ first rectangle பாத்தீங்கன்னா you have 10 meter and second one you have 5 and second rectangle you have 7 meter length and 2 meter wide width. இப்போ நான் area of first rectangle formula L into B and L பாத்தீங்கன்னா is 10 and B is 5. So 10 5s are 50 meter square. And same area of second rectangle again இங்கே வந்து நம்ம L into B formula எடுக்கிறோம் and length வந்து 7 and breadth வந்து 2 which is 7 2s are 14 meter square. And இப்போ நம்ம adding this two area we get the area of the third rectangle. அப்போ area of third rectangle equal to என்ன பண்ணலாம்னா rectangle 1 and rectangle 2 நம்ம add பண்ணா we get the area of this third one. அப்போ R1 is 50, R2 is 14. So நமக்கு என்ன கிடைக்குது 64 meter square is the area of third rectangle. இப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. டைமென்ஷன்னா மெஷர்மெண்ட் அந்த லென்த் அண்ட் பிரெத் கேட்டிருக்காங்க. இப்போ 64 ஏரியானா அதோட பாசிபிள் லென்த் அண்ட் பிரெத் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. And that we had to find out. இப்போ 64 ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். 64 வந்து we get it in two tables பார்த்தீங்கன்னா 2 into 32 பண்ணா நமக்கு 64 வரும். And one more option 8 into 8 பண்ணலாம். And also 64 into 1 பண்ணலாம். Option is there. And next பார்த்தீங்கன்னா 4 into 16 நம்ம பண்ணலாம். So இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தா 4ல வந்து 8 and 8 பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ஸ்கொயருக்கான dimension. So equal sides on the square மாறிடும். So this option we cannot do it.
And in the மூணு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா either we can consider 2 into 32 பண்ணலாம், இல்லைனா 16 4 into 1 பண்ணலாம், and 4 into 16 பண்ணலாம். So I choose this 4 into 16 as the length and breadth of this area. Third rectangular area வந்து 64 meter square. அதோட length வந்து 16 meter and breadth வந்து 4 meter here. That is dimension of the third rectangle. Second sum, the area of a rectangular garden is 50 meter long, is 1000 square meter. Find the width of the garden. And இப்போ நமக்கு area கொடுத்திருக்காங்க 1000 and length கொடுத்திருக்காங்க. We have to find out the breadth. அப்போ நான் area of rectangle formula L into B போட்டுக்கிட்டேன் and area வந்து 1000 equal to length வந்து 50 and breadth வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 50 when I move this it will become division. ஏன்னா multiplication இருக்கு division மாறிடும். And 1000 by 50 equal to B. And 0 0 இதை cancel பண்ணிக்கிறேன் and 5 2s are 10. இந்த 0 நான் இங்கே add பண்ணிக்கிறேன் 20. 20 units is the value of B here. Third sum, the floor of a room is 5 meter long and 4 meter wide. A square carpet whose sides are 3 meter in length is laid on the floor. Find the area that is not carpeted. இப்போ ஒரு rectangle floor இருக்கு, அதோட distance பார்த்தீங்கன்னா measurement வந்து 5 meter long and 4 meter wideல இருக்கு. And இதுக்கு நடுவுல வந்து ஒரு carpet place பண்ணிருக்காங்க, அதோட sides பார்த்தீங்கன்னா 3 meter. இப்போ நமக்கு இந்த carpet cover ஆகாத area நம்ம கண்டுபிடிக்கணும். And first we have to find out the area of this rectangle. So area of rectangular floor formula L into B. So length வந்து 5 and breadth வந்து 4, which is 20 meter square. இப்போ நம்ம area of square கண்டுபிடிக்கணும். So area of square equal to 3 into 3. So side into side இல்லையா formula, அப்போ 3 into 3 நான் எழுதியிருக்கேன், which is 9 meter square. இப்போ நமக்கு இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் and இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் and இந்த ஸ்பேஸ் நம்ம கண்டுபிடிக்க we have to minus both. Area of not carpeted floor equal to this rectangle minus square. அப்போ rectangle ஓட value என்ன வந்தது 20 minus square 90, which is 11 meter square. So in the space பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா வந்து 11 meter square. Fourth sum, 4 flower beds having sides 2 meter long and 1 meter wide are dug at the corners of a garden that is 15 meter long and 12 meter wide. How much area is now available for laying down a lawn? இப்போ இந்த rectangular garden இருக்கு, அதோட length வந்து 15 meter and width வந்து 12 meter. And இதுக்கு 4 cornersல பார்த்தீங்கன்னா flower bed வச்சிருக்காங்க. Flower bedனா மலர் படுக்கை, அந்த லைனா வந்து flower வச்சிருப்பாங்க இல்லையா gardenல, அதுதான். And இந்த 4 cornersல வந்து they laid this flower bed. அதோட measurement பார்த்தீங்கன்னா 2 meter long and 1 meter wide. So in the 4 corners. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா apart from this flower bed area remaining space வந்து புல்வெளி போட போறாங்க அவங்க, அந்த lawnனா புல்வெளி. So அந்த புல்வெளி போடுறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. And first we have to find out the area of this rectangle. So area of the garden, அதாவது rectangle formula L into B. So length வந்து 15 and breadth வந்து 12. When you multiply 180 meter square. Area of this rectangle. இப்போ நம்ம இந்த flower bed ஓட area கண்டுபிடிக்கலாம். And area of the flower bed same area of rectangle formula தான். So area of flower bed. And இங்க நமக்கு L into B formula தான். So length வந்து பார்த்தீங்கன்னா they given 2 meter and breadth வந்து 1. அப்போ 2 into 1 which is 2 meter square. இப்போ நம்ம ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். So அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா each cornersல வந்து 4 வச்சிருக்காங்க. அப்போ 2 into 4. 2 4s are 8. அப்போ 8 meter square. ஓகேங்களா? So area covered by 4 flower bed is 8 meter square. இப்போ remaining spaceல வந்து அவங்க புல்வெளி போட போறாங்க. That we have to find out the remaining space. இப்போ area left for lawn which is 180 minus this 8. அப்போ we get the answer 172 meter square. So remaining இந்த ஏரியால வந்து அவங்க lawn போட்டுக்கலாம். Fifth sum, shape A has an area of 18 square units and shape B has an area of 20 square units. Shape A has a longer perimeter than shape B.
Draw two such shapes satisfying the given conditions. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷேப் A ஓட ஏரியா நம்ம கொடுத்துட்டாங்க. டைரக்டா வந்து they gave the answer 18 square units. And அதே ஷேப் B பாத்தீங்கன்னா 20 square units ஏரியா கொடுத்திருக்காங்க. ஏரியா வைஸ்ல பாத்தீங்கன்னா ஷேப் A is lesser than B. So B ஓட ஏரியா அதிகமா இருக்கு. இப்போ நம்ம பெரிமீட்டர் கவுண்ட் பண்ணும்போது A should be higher than B. So அந்த மாதிரி பாசிபிள் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. And இப்போ நம்ம இதோட possible sides பார்த்துக்கலாம். For 18க்கு வந்து we have possible sides பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேக்டர் எடுத்துக்கணும். 2 9s are 18 வரும். And one more option 3 6 are 18. And again 18 into 1 பண்ணிக்கலாம் possible. இப்போ நம்ம 18 ஓட possible factors நம்ம எடுத்துட்டோம். And next வந்து நம்ம 20 ஓட possible factors 4 5s are 20. 20 into 1 பண்ணால வரும் 2 into 10. So இந்த 3 factors வந்து possible for 20. A வந்து ஏரியா கம்மியா இருக்கு பட் பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா we have to find out a perimeter according that B ஓட ஜாஸ்தி இருக்கணும். அப்ப we can consider this 2 into 9. ஓகேங்களா? So 9 and இங்க 2. And next B ஓட பாத்தீங்கன்னா B வந்து we can consider this 4 into 5. So இங்க 5 இங்க 4. இப்போ perimeter rectangle formula 2 into L plus B. இப்போ நான் இந்த வேல்யூ நான் இங்க அப்ளை பண்றேன். 2 into 9 plus 2 which is 2 into 11. நம்ம பண்ணா 2 11s are 22 வருது. 22 meter. அதேயோட B பாத்தீங்கன்னா same 5 plus நான் டேட்டா ஆன்சர் எழுதிறேன். 5 plus 4 9. அப்போ 2 into 9 பண்ணோம்னா இது வந்து B ஓடது. So we get 2 9s are 18 meter. So இங்க வந்து பாத்தீங்கன்னா B ஓட perimeter வந்து 18 வருது and A ஓட perimeter வந்து 22 meter வருது. So when we compare A is bigger than B in terms of perimeter. Sixth sum, on a page in your book, draw a rectangular border that is 1 centimeter from the top and bottom and 1.5 centimeter from the left and right sides. What is the perimeter of the border? இப்போ நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பார்டர் டிரா பண்ண சொல்றாங்க. So from top and bottom பாத்தீங்கன்னா 1.5 இருக்கணும். சைடுல பாத்தீங்கன்னா 1 cm டிஸ்டன்ஸ்ல டிரா பண்ண சொல்லிருக்காங்க. And இப்போ நம்ம இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. So we write the formula perimeter of rectangular border 2 into L plus B. So rectangle formula 2 into L plus B. இப்போ நான் 2 இங்க போட்டுக்கிறேன். L வந்து 1.5 and breadth வந்து பாத்தீங்கன்னா 1. So 1.5 plus 1 I get 2.5. And when I multiply with this, I get 5 centimeter. So perimeter of this the border is 5 centimeter. Seventh sum, draw a rectangle of size 12 into 8 units. Draw another rectangle inside it without touching the outer rectangle that occupies exactly half the area. இப்போ நமக்கு ஒரு rectangle கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா length வந்து 12 units and breadth வந்து 8 units. இதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணனும். அந்த ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவோட ஹாஃப் இருக்கணும். at the same time இந்த சைஸ் எதுமே டச் பண்ணாம இருக்கணும். இந்த ரெக்டாங்கிள் சைஸ் எதுமே டச் பண்ணாம இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். So area of rectangle formula L into B. So L is 12 and B வந்து 8 which is 12 8s are 96. 96 square units. So 12 into 8, 96 square units. And இப்போ வந்து new rectangle பாத்தீங்கன்னா இதோட half of the area தான் இருக்கணும். அப்போ 96 by 2 we get the answer. 2 4s are 8 and 2 8s are 16. அப்போ அந்த new rectangle ஓட area பாத்தீங்கன்னா 48 square units. I write this here 48 square units which is half of 96. So area கண்டுபிடிச்சிட்டோம் and now we have to find out the size. 48 ஓட possible size நம்ம பார்த்துக்கலாம். 48 number of factors பாத்தீங்கன்னா we get it 2 into 24 வந்தா we get this 48 and also 6 8s are 48 and same 12 into 4 பண்ணாலும் we get this 48 and 48 into 1 நமக்கு ஆப்ஷன் இருக்கு. And இப்போ என்னன்னா இங்கே இதோட லென்த் வந்து 12 தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம லென்த் வந்து 12 ஓட கம்மியா தான் இந்த border டச் பண்ணாம இருக்கும் இந்த ரெக்டாங்கிளோட லென்த்.
அப்போ நம்ம என்ன எடுக்கலாம்னா length வந்து if you consider 25 பண்ண முடியாது and இங்கே வந்து 12 எடுத்துக்க முடியாது ஏன்னா இது சேம் லென்த்தா இருக்கு and 48 பண்ணோம்னா 12 ஓட அதிகமா இருக்கு so better option பார்த்தீங்கன்னா we go with 60 into 8 so length is 8 and breadth is 6 square units so இந்த மெஷர்மென்ட் எடுத்தா தான் நமக்கு இந்த rectangle border டச் பண்ணாம இருக்கும் 8 sum a square piece of paper is folded in half. The square is then cut into two rectangles along the fold, regardless of the size of the square. One of the following statement is always true. Which statement is true here? இப்போ ஒரு ஸ்கொயரை வந்து fold பண்ணி ரெண்டு ரெக்டாங்கிளா நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. And இப்போ வந்து இந்த ஸ்கொயரோட மெஷர்மென்ட் எதுவுமே கொடுக்கல ஸோ நம்மள அசியூம் பண்ணிக்கலாம் we can assume that easy நம்ம பார்த்தீங்கன்னா 4 எடுத்துக்கலாம் ஸோ ஈச் சைடு நம்ம 4 எடுத்துக்கலாம் ஸ்கொயரு அண்ட் இப்போ நமக்கு இது ரெக்டாங்குலா ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு பீசஸ் வருது இல்லையா அப்போ என்ன ஆகும் this will become 4 and this also 4 and இங்கே வந்து 2 மாறிடும் ஸோ 2 மாறிடும் and again இங்கே வந்து சேம் கான்செப்ட் தான் and இங்கேயும் 4 இருக்கும் இங்கே 2 இருக்கும் இங்கே 4 and இங்கே 2 இருக்கும் இது மெஷர்மென்ட் ஜஸ்ட் ஒரு ரஃபா நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க we have to find out true or false and first பாத்தீங்கன்னா ஸ்டேட்மென்ட் வந்து the area of each rectangle is larger than the area of the square true or false கேட்டிருக்காங்க இப்போ ஸ்கொயர் ஏரியா பாத்தீங்கன்னா சைடு இன்டு சைடு அப்போ 4 into 4 நமக்கு என்ன கிடைக்குது 16 கிடைக்குது so 8 rectangle formula L into B இல்லையா அப்போ 4 2s are 8 அப்போ இங்கே 8 இங்கேயும் 8 தான் இருக்கும் மெஷர்மென்ட் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா the area of each rectangle is larger than the area of the square அப்படியா each rectangle not two rectangles கேட்கல each rectangle அப்போ பாத்தீங்கன்னா when we compare with the square rectangular area வந்து கம்மியா இருக்கு அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் வந்து false இப்போ B ஸ்டேட்மென்ட் பார்க்கலாம் the perimeter of the square is greater than the perimeters of both the rectangles added together இப்போ perimeter of square வந்து பாத்தீங்கன்னா 4 into s 16 தான் வரும் 16 meter இப்போ perimeter of rectangle எழுதிக்கலாம் so perimeter of two rectangles பாத்தீங்கன்னா formula 2 into L plus B இல்லையா and 2 into இது என்ன ஆகுது L into breadth அப்போ 4 plus 2 which is 6 2 into 6 12 meter இருக்கு அப்போ ஒரு perimeter வந்து 12 இருக்குன்னா இதுக்கும் 12 தான் இருக்கும் perimeter so when I add this both we get 24 meter perimeter for both the rectangles இப்போ நம்ம question திருப்பி படிக்கலாம் the perimeter of the square is greater than the perimeters of both the rectangles so square ஓட perimeter அதிகமா இருக்கும் when we compared with the perimeter of both the rectangles அப்படினு கேட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா 16 இருக்கு இங்க 24 இருக்கு that means perimeter of this two rectangle is bigger than square அப்போ இதுக்கும் நம்ம false ன்னு எழுதிக்கணும் C the perimeters of both the rectangles added together is always 1.5 times the perimeter of the square இப்போ C statement பாத்தீங்கன்னா when compared with the perimeter of these two rectangles ஒன்றரை மடங்கு அதிகமா இருக்குமா ஸ்கொயரை விட 1.5 times வந்து ரெக்டாங்கிள் வந்து அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க and இப்போ நம்ம பார்க்கலாம் so 1.5 times அப்படின்னா இப்போ ஸ்கொயரோட perimeter 16 கிடைக்குது இப்போ 16ல பாதி எவ்வளவு 8 ஓகே அப்போ இது full 1 and இது half இல்லையா இப்போ நம்ம இது ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னு பாப்போம் so 16 plus 8 24 அப்போ நமக்கு ஸ்கொயரோட மெஷர்மென்ட்டோட 1.5 times is bigger than this 2 அப்போ கரெக்ட் ஏன்னா இதுவும் மேட்ச் ஆகுது again I explain பண்றேன் இப்போ இந்த full perimeter of the square வந்து 16 இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 1.5 times கேட்டிருக்காங்க அப்போ நான் இந்த 16 plus அதோட பாதி என்னது 8 இங்க நான் போட்டுருக்கேன் 16ல பாதி 8 அதை ஆட் பண்ணும்போது I get the answer 24 which is equal to the perimeter of this two rectangle அப்போ C வந்து true இப்போ D the area of the square is always 3 times as large as the areas of both the rectangles added together இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஏரியா வந்து 3 times அதிகமா இருக்குமா when compared with the area of the both the rectangles இப்போ ஸ்கொயர் ஏரியா வந்து 16 and இப்போ ரெண்டு ஏரியா ரெக்டாங்கிளோட ஏரியா பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு இங்க 8 இருக்கு
16ல வந்து 2 8s இருக்கு இல்லையா? ஸோ 8 2s ஆர் 16 வருது. 2 டைம்ஸ்ல நமக்கு ஆன்சர் மேட்ச் ஆகும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா வந்து 3 மடங்கு அதிகமா இருக்குமா when compared with 2 rectangles. அப்போ false. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 6.3 ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.